டேய் முத்து வேறு மாதிரி சம்பவம் பண்ணிட்டடா. ஸோ வெல்கம் டு மணி இஸ் யூஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். ஸோ இன்றைக்கி நடக்கிற டாஸ்கில் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டுருங்க ஓகேங்களா, லைக்கை போட்டுருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டிடிஎஃப் டாஸ்கில் யார் வின்னர் இருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ரயான் அவர்கள் தான். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ பயங்கரமான ஒரு என்டியூரன்ஸ் டாஸ்க்குங்க, செம்ம ஃபைட்டான டாஸ்க்கு, வேறு மாதிரி இண்டிவிஜுவல் டாஸ்க் தான். ஸோ அந்த லாஸ்ட் டிசைடிங் டாஸ்கில் வந்துட்டு பயங்கர மாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் ஈவினிங் போல் தான் அது வரும். ஸோ அந்த ஈவினிங் டாஸ்கில் நம்ம ரயான் அவர்கள் வந்துட்டு 21 பாயிண்ட்ஸ் எடுத்து வந்துட்டு டிடிஎஃப்பை ஜெயிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பிளேஸில் எவ்வளோ ப்ரோ டிஃப்ரென்ஸு செகண்ட் பாயிண்ட்ஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேறு யாரும் கிடையாது, நம்ம முத்துக்குமரன் தான். ஸோ 19 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு நம்ம முத்துக்குமரன் 19 பாயிண்ட்ஸ் எடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கார். செகண்ட் பிளேஸில் இருந்துட்டு செம்ம ஃபைட்டுங்க, வேறு மாதிரி ஃபைட்டு. ஸோ நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, இவருக்கு வந்து வெறும் வாய் பேசுறதுக்கு மட்டும்தான் லைக்கு. ஸோ வாய் மட்டும் தான் பேசுவார், கேம்லாம் ஆட மாட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே லைனில் வாங்கப்பா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்கணுன்னு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு அருண்லேருந்து உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டே வந்துட்டு யூ ஜஸ்ட் அம்பக் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலேருந்து எல்லாருமே வந்துட்டு முத்துக்குமரனை வந்துட்டு நீ வந்துட்டு பேசுறதுக்கு மட்டும் தான் லைக்கு, டாஸ்க் ஆட மாட்டேன், எதுவும் ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேர்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இன்னொரு டாஸ்க் பீஸ்ட் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரயானுக்கு அங்கே டஃப் கொடுக்கறது, ரயானுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கிறது நம்ம முத்துக்குமரன் தான். ஏன்னா இப்போ லைவ்லேயே நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், நிறைய விஷயத்தில் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ரயான் அவர்கள் உட்காந்து முத்து 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 பண்ணுறது தான் பேசிகிட்டு இருக்காரு. முத்துவோட ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்குது, முத்து குரூப்பாக வந்து இப்படி பண்ணிட்டான், முத்து குரூப்பாக அப்படி பண்ணிட்டான். ஏண்டா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க, முத்து போவியாயிடுச்சு மக்களே நம்ம ரயான் அவர்களுக்கு. ஸோ வந்துட்டு ரயான் அவர்களுமே ஒரு டஃப் காம்படிஷன் தராரு நம்ம முத்துக்கு. ஸோ டிடிஎஃப் வேறு அடிச்சிட்டாரு நம்ம ரயான். ஸோ இதுக்கப்புறம் அவரோட கேம் எப்படி இருக்க போகுது, அவரோட ஆப்போனண்ட் வந்துட்டு முத்துன்னு செட் பண்ணிட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஃபைட்டு வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் முத்துக்கு தான் வந்துட்டு பயங்கர ஃபைட்டாக இருந்திருக்கும். என்னன்னா வந்துட்டு நீ நான் ஒத்தாலாக இருக்கேன், நீங்கள் குரூப்பாக வந்து ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரயான் வந்து முத்துவை பார்த்து கேட்டிருப்பாரு. அங்கே வந்து நம்ம முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பாரு, நீங்கள் தான் வந்துட்டு நீ குரூப்பாக, நாங்கள் வந்து சிங்கிளாக ஒன்று வந்து அடிக்கிற அளவுலாம் நீ பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவை சொல்லியிருப்பாரு. ஸோ அங்கே ஆரம்பித்தது அங்கேருந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அவர் உள்ள வைல்ட் கார்டில் வந்ததுலேருந்தே வந்துட்டு முத்துவை வந்துட்டு அவர் ஆப்போசிட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பயங்கரமான டஃப் காம்படிஷன் இருக்குது மக்களே. நாளைக்கு ஈவினிங் டாஸ்கில் டிசைடிங் டாஸ்கில் வந்துட்டு பயங்கரமான டஃப் இருக்குது. ஸோ வெறித்தனமான சம்பவம். நம்ம முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர டஃப் மக்களே, ஈஸியாலாம் விட்டு கொடுத்துடல. ஸோ ரயான டாஸ்க் பீஸ்ட் நம்ம எந்த அளவு சொல்கிறோமோ, முத்துக்குமரனும் ஒரு விதத்தில் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து எந்த டாஸ்க்கையுமே ஈஸியாக விட்டது கிடையாது. ஈஸியாக விடாமல் எல்லா டாஸ்க்குமே 200% வந்துட்டு அவரோட எஃபர்ட்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ முத்துக்குமரன் வேறு மாதிரி சம்பவம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான். ஸோ ஜஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் இந்த ஜார் டாஸ்கில் வந்துட்டு ரயான் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா வந்துட்டு முத்து தான் டிடிஎஃப் அடிச்சிருப்பார். ஸோ ரயான் டிசர்வ் த டிடிஎஃப். ஸோ என்னோடய கெஸ் படி ரயான் தான் அடிப்பார்னு நினச்சேன். ஸோ அதேமாதிரி ரயான் அடிச்சிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் நம்ம ரயான். ஸோ இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்ன ப்ரோ இந்த கலர் வந்துட்டு எல்லோ கலரில் அடிச்சிருக்காரு, இது வந்துட்டு வேறு ஒரு சீசனில் பார்த்த மாதிரி இருக்குது. 6th சீசனில் நீங்கள் வந்துட்டு அமுதவாணன் அவர்களுக்கு வந்துட்டு இதேமாதிரி கலர் அடித்து பார்த்துருக்கலாம். அவருமே ஒரு விதத்தில் டிடிஎஃப் வின்னர் தான், இங்கே ரயானுமே டிடிஎஃப் வின்னர் தான். ஸோ ரயான் மணி பாக்ஸ் எடுப்பாரா ப்ரோ அப்போது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. தெரியலப்பா, எடுத்தாருன்னா 6th சீசனோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம அமுதவாணனுமே வந்துட்டு அந்த கோல்டு கலரில் வந்துட்டு ஏரில் கலர் அடித்தாப்புல அவர் தான் வந்து டிடிஎஃப் வின் ஆனார். ஸோ அதே மாதிரி நம்ம ரயான் அவர்களுமே இங்கே ஆயிருக்காரு, கலரும் அடிச்சிருக்காரு. ஸோ மணி பாக்ஸ் எடுப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ யார் டிடிஎஃப் அடித்ததில் நம்ம முத்துக்குமரன் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரயான் அவர்கள் டிடிஎஃப்க்கு டிசர்வான்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.